வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன போஸ்டிங் கால்பவர் பண்ணியிருக்கிறாங்க, அதற்கான கல்வித் தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா விண்ணப்ப படிவத்தினுடைய பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்கள் டிசைன் போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களோட நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த துறையில் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு துறையில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் குன்றக்குடியில் அமைந்துள்ள தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மணிமண்டபத்தில் காலியாக உள்ள நூலகர் மற்றும் காப்பாளர் பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா 13/12/2024. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா நூலகர் மற்றும் காப்பாளர், ஒரு காலிடம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 முதல் 30 வயதிற்குள் இருக்கணும். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் குறைந்தபட்சம் நூலகர் பட்டய படிப்பில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 7,800 24,200. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், சிவகங்கை மாவட்டம் 6305662. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.